உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற எந்த முடிவுமே சரியா இருக்காது. இது நான் அப்படி எடுத்த முடிவில்ல. எனக்கு என்னமா அப்படி தோணல. உண்மையை சொல்றேன், உன்னோட இந்த முட்டாள்தனமான முடிவை என்னால ஜீரணிக்க முடியலப்பா. மாணிக்கம், ஏன் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் எடுத்த முடிவு சரின்னு உனக்கே தோணும். ஒரு உயிர் பலியை நான் ஒத்துப்பேன்னு நீ எப்படி எதிர்பார்க்கிற? பவுனாவோட நிலைமையை யோசிக்கிறப்போ ஒரு உயிர் போறது பெருசு இல்ல. அவளோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னா இந்த பலியை கொடுத்துதான் ஆகணும். வேண்டாம் துரை, நான் சொல்றத கேளு. அந்த பெரிய மனுஷங்க 2 பேரும் ஊரறிய உண்மையை ஒத்துக்கணுங்கிறதான உன்னோட நோக்கம். அதனால புவனாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நினைச்சு நீ போராடுறது சந்தோஷமான விஷயம் தான்ப்பா. ஆனா உயிர் பலிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். விடு மாணிக்கம், என்னோட முடிவை மாத்த முயற்சி பண்ணாத. நீ தோத்துருவ. சொல்லு பிரதாப்பு. அண்ணா, கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டோண்ணே. ஏண்டா அவளை போட்டு தள்ளிட்டேன்னு சந்தோஷமா ஃபோன் பண்ணுவேன்னு பார்த்தாக்கா ஏதோ நிலாவில் இறங்கின ஆம்சாங் ஃபோன் பண்ற மாதிரி பெருமையா ஃபோன் பண்ணிக்கிற. ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க? டேய், என் அவசரப்படுறா. சரி, என்ன பிளான் பண்ணியிருக்க? நம்ம ஆளுங்க எல்லாரையும் ரேஷன் கார்டுக்கு பேர் எடுக்கிறோன்னு சொல்லி ஊருக்குள்ள அமைச்சிருக்கோம். கூடி சீக்கிரம் நல்ல செய்தியோட வருவானுங்க. தபார், அவளை போட்டு தள்ளுறதை விட ரொம்ப முக்கியம் உன் கூட்டமும் நீயும் அங்கே மாட்டிக்காம தப்பிக்கிறது தான். சரிண்ணே. ஜாக்கிரதை. அவளை போட்டு தள்ளிட்டேன்ற சந்தோஷமான செய்தி எனக்கு சொல்டா. நிச்சயமா, நான் அப்புறம் பேசுறேன். ஹலோ. ஹலோ, நரசிம்மன் சார் வீடுங்களா? ஆமா, நீங்க? ஆண்டி, நான் சுபத்ரா அண்ணா ராதாகிருஷ்ணன் பேசுறேன். ஓ, நீங்களா? சொல்லுங்க, நான் மஞ்சுவோட அம்மா தான் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா ஆண்டி? நல்லா இருக்கேன். அங்க அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சுபத்ரா ஒரு நிமிஷம் கூப்பிடுங்களேன். ஒரு நிமிஷம் இருங்க. சுபத்ரா, 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 உங்க அண்ணன் லைன்ல இருக்காரு, போய் பேசுமா. அண்ணனா? ஆமா. ஹலோ அண்ணா. ஹாய், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேனா, நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ணன் வழக்கம் போல பிஸி தான். அம்மா பக்கத்துல இருக்காங்களா? போனை கொடு. இல்ல, அப்பா அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? குளிக்க போகணும். மஞ்சு குளிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, நீ எனக்கு தான் ஃபோன் பண்ணியா இல்ல? நிஜமா உனக்கு தான் பண்ணேன். ஆமா, வில்லேஜ் லைஃப்ல அப்படி போயிட்டு இருக்கு, பொழுது போதா? சூப்பரா இருக்கு. மீனாவோடையும் மஞ்சுவோடையும் அரட்டை அடிச்சுட்டே இருந்தா பொழுது போகிறதே தெரியல. அப்ப சுத்தமா எங்க எல்லாரையும் மறந்துட்டேன், அப்படித்தானே? சீச்சி, அப்படிலாம் இல்ல. சொல்ல போனா உன்னை பார்க்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னை ரொம்ப மிஸ் பண்றேனா. சரி சரி, கவலைப்படாத. வர சண்டே நாங்க வரலான்னு இருக்கேன். ஹை, நிஜமாவா? ஆமா, நிஜமாதான். நிச்சயமா வரணும். திடீர்னு கவர்னர் மீட்டிங்க்கு கூப்பிட்டாரு, பிரசிடென்ட் வந்துட்டாரு, அதுக்கு பந்தோபஸ்த் டியூட்டி போகணும்னு சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. ஏய், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன், கண்டிப்பா வரேன்னு. ஒரு வாரமா என்னமோ தெரியல, உன் நினைப்பாவே இருக்கு. கண்டிப்பா வந்துடு. நான் மட்டும் இல்ல, உன் உட்பியும் காத்துட்டே இருக்காங்க. ஏய், என்ன ஏ நெஞ்சு தொட்டு சொல்லு. என்ன மட்டும் பாக்குறதுக்காக தான் நீ வரியா? ஒன்ன பார்க்க தான் வரேன்.
பொய் சொல்றியா? பக்கத்துல இருந்தா காதை புடிச்சு திருக்கி இருப்பேன். இங்க வருவல, அப்ப கவனிச்சுக்கிறேன். சரி ஓகேடா, பாய். ஓகே பாய்ண்ணா. போனா 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 ஐயோ, எங்க காணோம்? போனா கடவுளே, போனா 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 ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? போனா போனா ஐயோ, காணமே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ அப்பா, என் பொண்ணை பாத்தியாப்பா? நான் பார்க்கலாமா? ஐயோ, எங்க போனா? நான் எங்கேன்னு போய் தேடுவேன்? கடவுளே, போனா போனா ஏமா ஏமா, என் பொண்ணை பாத்தியம்மா? பாக்கலையா? ஐயோ, யாராச்சும் ஏதாச்சும் கேட்டா கூட அவனுக்கு பதில் சொல்ல தெரியாதே. நான் எங்கேன்னு போய் தேடுவேன்? போனா அம்மாடி, போனா போனா. உனக்கு இங்க வலிக்குதா? இங்க உனக்கு ஜுரம் இருக்குல்ல? இல்லையே, உனக்கு ஜுரம் இல்லையே. தெரியாது. உனக்கு ஊசி போட்டுட்டுமா? இல்ல வேணாப்பா, உனக்கு வலிக்கும். போனா அம்மாடி, நீ இங்கேயா இருக்கிற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ காணோன்னு உடனே நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? ஏமா பயப்படுறீங்க? அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. அம்மா வாமா வாமா. நான் வர மாட்டேன், போ. வாமா. அம்மா, அவங்க இங்கேயே இருக்கட்டும். மருந்து எழுதி தரேன். குவைட்டா தானே இருக்காங்க. ஆமா டாக்டர், உங்களை பார்த்ததும் அவ ரொம்ப அமைதியாயிடுறா. நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறா. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அம்மாடி, டாக்டருக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. நம்ம போலாம். அவங்களால எனக்கு எந்த தொந்தரவும் இல்ல. அவங்க இங்கேயே இருக்கட்டும். இவன் ஏன் டாக்டர் இங்க வந்தா? அவங்களா வரல, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். ரவுண்ட்ஸ் போனேன், பக்கத்துல வந்து கையை பிடிச்சிட்டாங்க. நானும் வரேன்னு அடம் பிடிச்சாங்க, அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி இவன் மேல யாராவது இப்படி ஒரு அக்கறையை காட்டியிருந்தா? இவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? ஏமா, ஏன் 25 வருஷமா நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணல? நான் என்னத்த சொல்லுவேன் டாக்டர்? இன்னைக்கு வந்த அந்த மகராச ராசத்துறை மாதிரி அன்னைக்கு யாரும் வரலையே. ஏன், பண பிரச்சனையா? அப்படி இருந்தாலும் ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுக்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. நீங்க அதை தேடி போயிருக்கலாமே. இல்ல டாக்டர், இல்ல. நாங்க தேடுற நிலைமையிலயா இருந்தோம். பரவாயில்ல, இப்போ அது ட்ரீட்மெண்ட் கொடுக்க நேரம் வந்துச்சு. தேங்க் காட். டாக்டர், இவ குழந்தை மட்டும் இவளோட இருந்திருந்தா அவனுக்கு சரியா உங்க வயசுதான் இருக்கும். அதனால என்னம்மா, நானும் உங்களுக்கு ஒரு புள்ள மாதிரி தானே. இந்தா, இத டெய்லி சாப்பிடுனே, தலைவலி வயிற்று வலி எல்லாம் சரியாயிடும். நீங்க என்னோட பெரிய டாக்டர் ஆயிட்டீங்க. இந்தாங்கண்ணே. ஏப்பா மாரிமுத்து, ஜப்பான் தூதர் இந்தியாவுக்கு வர்றாராமே, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? யார் இந்தியாவுக்கு வந்தா எனக்கு என்ன? நீ டீ குடிச்சு வச்சிருக்க கடன் பாக்கி வந்தாவே போதும். எல்லாம் வரும் வரும். என்னத்த வரும்? மாஸ்டர் 2 டீ.
தம்பி ஒரே புழுக்கமா இருக்குல்ல? தம்பி உங்களதாப்பா. யாரு நீங்க? ஊருக்கு புதுசா இருக்கு. ஆமா புதுசுதான். இங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். சொந்தக்காரங்க வீடா? யார் வீடுங்க? அது வந்து பஞ்சாயத்து தலைவர் வீட்டுக்கு. பஞ்சாயத்து தலைவர் வீடா? சரி சரி சரி. என்ன மாஸ்டர், என்னாச்சு டீ? இதை போட்டு தம்பி. சுபத்ரா ஆண்டி, மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன் ஆண்டி. ஒழுங்கா சாப்பிடணும். வீட்ல படிச்சு படிச்சு சொல்லி அனுப்பியிருக்காங்க. சரி ஆண்டி. ஹாய் சுபா. ஹாய் மீனா. வாமா மீனா. ஆமா, மஞ்சு எங்க? வெளியே போயிருக்காமா? வெளியிலனா கோயிலுக்கா? இல்ல இல்ல, போஸ்ட் ஆபீஸ் வரைக்கும் போயிருக்கா. அப்படியா? சரி சுபா, வா கிளம்பு, வீட்டுக்கு போலாம். இருமா, மஞ்சு வந்துட்டு சேர்ந்து போவீங்க. மஞ்சு வந்தா வீட்டுக்கு அனுப்பி வைங்க அத்தை. வா போலாம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. போயிட்டு வர ஆண்டி. சரி. மம்மி, டைம் ஆச்சு. லஞ்ச் ரெடியா? ரெடி தான். ஆமா, இது ஏதான் 1/2 மணி நேரமா சொல்லிட்டு இருக்கற. சீக்கிரம் வா. வந்துட்டேன். ஏண்டா இப்ப கரெக்ட் தையா தக்கான்னு குதிக்கிறியே? காலையில கொஞ்சம் சீக்கிரமே எழுந்துக்கலாம்ல? ஏண்டா இப்போ லேட் என்னால இல்ல, உன்னால தான். அப்படியே போட்டுனா பாரு, எதுக்கு எடுத்தாலும் ஆர்கியூமெண்ட் பண்ணு. வா, குதி குதின்னு குதிச்சே, கிளம்பு வா. அம்மா அம்மா. என்னம்மா? அம்மா, நான் வினோத்தை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். என்ன பார்வதி, நேத்து நைட்ல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. 2 இட்லியாவும் சாப்பிட்டு போ. ஐயோ, இப்பவே லேட் ஆயிடுச்சுமா. உன் பேரை வேற குதி குதின்னு குதிக்கிறா. நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்து சாப்பிடுறேன். ஏமா வயித்த காய போடுறேன்? நான் அவனை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறேன், நீ சாப்பிடு. வேண்டாம்ப்பா, நானே கொண்டு போய் விட்டுடுறேன். ஆமா, உங்களை பேங்குக்கு போக சொன்னனே, கிளம்பலையா நீங்க? கிளம்பிட்டு இருக்கேன். அப்பா, பேங்க் போயிட்டு வர வழியில ஈவி பில்ல கட்டிடுங்க. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். அப்புறம் கரண்ட கட் பண்ணிடுங்க. சரிமா, நான் கட்டிடுறேன். அப்பா, நான் சொல்லிருந்தேன்ல. என்ன லஞ்சுக்கு முன்னாடியாவது ஸ்கூல்ல விட்டுருவியா? பாரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. போயிட்டு வா. சரிப்பா, வாடா. வாங்க, டிஃபன் சாப்பிடுவீங்க. வா. மம்மி, மம்மி, என்னாச்சு மம்மி? மம்மி, தாத்தா, பாட்டி. பாரு, பார்வதி, என்னாச்சு மம்மி? பாரு, பார்வதி, பாரு, என்னாச்சுமா? என்னம்மா, என்னாச்சு? நீங்க டாக்டர் ஃபோன் பண்ணுங்க. தண்ணி குடுற சீக்கிரம். பாரு, உங்களை டாக்டர் ஃபோன் பண்ண சொன்னல. பார்வதி, 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 சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க. ஹலோ மாப்பிள, நான் தான். சொல்லுங்க மாமா, எப்படி இருக்கீங்க? என்ன விடுங்க மாப்பிள, ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? பார்வதி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. மாமா, பயப்பட முடியாது எதுவும் இல்லை. டாக்டர் மாசலாமணி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு நீங்க வந்தீங்கன்னா. நான் உடனே வரேன் மாமா. சரி மாப்பிள. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரிங்க சார். மாமா, மாமா. டாடி, வினோத். மாப்பிள, பார்வதிக்கு என்னாச்சு மாமா? என்ன ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட அம்மா கிளம்புனாங்க. திடீர்னு மயக்கம் போட்டு வந்துட்டாங்க டாடி. இப்போ பாரு எப்படி இருக்கா மாமா? உள்ள வாங்க. குட் மார்னிங் சிவா. குட் மார்னிங் டாக்டர். பாருக்கு என்ன ப்ராப்ளம் டாக்டர்? ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியாது டாக்டர்.
Too much of mental tension leading to depression. At least இந்த மென்டல் டென்ஷன் எதனால வந்துச்சுனாவது உங்களுக்கு தெரியுமா? செப்பரேஷன். எல்லா விஷயமும் உங்க மாமனார் சொன்னாரு. உங்க பர்சனல் விஷயத்தில் தலையிடுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, சாரி டாக்டர், இந்த பிரச்சனைக்கு எந்த விதத்திலையும் மாப்பிள்ள காரணம் இல்லை. அப்படியா? என் பொண்ணோட சந்தேகம் தான் காரணம். மாமா ப்ளீஸ் விடுங்க மாமா. சார், பிபி நார்மலா இருக்கா? பிபி கொஞ்சம் ஹையா தான் இருக்கு. டேப்லெட்ஸும் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன். நவ் ஷீ இஸ் ஆல் ரைட். நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். டேக் கேர் சிவா. ஷூர் டாக்டர். தேங்க்ஸ் ஃபார் யுவர் விசிட். இட்ஸ் ஆல் ரைட். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே